ராம் சீதா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சீதா வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அஞ்சலியும் சத்யாவும் போகிறாங்க அந்த இடத்துக்கு. அண்ணி கோலம் சூப்பராக போடுறீங்களே. என்னது அண்ணியா? சத்யா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து கேட்குறாங்க. இத்தனை நாளாக வந்து கூப்பிட்டுருக்கணும் தான் அண்ணின்னு. இப்போயாவது சத்யாவுக்கு வந்து கண்ணு திறந்துருக்கு. அண்ணனோட பொண்டாட்டின்னா அண்ணின் தானே, அண்ணின்னு கூப்பிடலாம், இல்லாட்டி அம்மானு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சத்யா வந்து கம்ப்ளீட்டாக வந்து திருந்துற மாதிரி காட்டுறாங்க. அஞ்சலி தேவையில்லாமல் எங்கள் அண்ணிக்கிட்ட வம்புலுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இப்படியெல்லாம் சொன்னால் அஞ்சலி என்ன மாறவா போகிறா? என்னடி நடக்குது இங்கே? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இவள் அண்ணியாக இருப்பா. அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே போயிட்டானா வெளியே வர முடியாது, அது தெரியுமா? அது வரப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் எனக்கு அண்ணின்னா அது இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் பேசுகிறாங்க நம்ம சத்யா. எனக்கு கோலம் போட்டு தாங்க, எனக்கு கோலம் போட கற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி சீதா கிட்ட கேட்குறாங்க நம்ம சத்யா. ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அதுக்கு முதல்ல எத்தனை வாரம் இவ முதல்ல வெளியில் இருக்க போகிறான், இன்னும் 2 நாள் கூட இருக்க முடியாது, ஜாமீன் முடியுது தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க சீதா. அண்ணி கோலம் போடுறது கத்துறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கத்துறீங்களா? அப்படியா? இப்போ பக்கத்தில் ஒருத்தர் இருக்கால, அவளை எப்படி அனுப்பிச்சி வைக்கணும்னு நான் இப்போ உனக்கு கற்றுத்தரேன். கழுத்தை பிடிச்சி தான் அனுப்பிச்சி வைக்கணும்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா கலாய்க்கிறீங்களா? நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மட்டும் குடுகுடுன்னு போகிறாங்க. அந்த இடத்துல சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் ராஜசேகர் வந்து வராங்க. ஏதோ ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. மாசா வந்துட்டு இருக்காங்க. வேற லெவலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம் நம்ம ராஜசேகர். சீதா இங்கே வாமா, நான் ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியாப்பா? இதை ஆதாரம்னு சொல்லலாம், ஆனால் போலீஸ்காரனுக்கு புத்திக்கு மட்டும்தான் இது வந்து எவ்வளோ பெரிய ப்ரில்லியண்ட்டான மூணு தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ராவும் மேலே நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ராஜசேகர். முதல்ல அதில் எத்தனை வாட்டிமா தோட்டா போடலாம்? 2 தோட்டா போடலாம்ப்பா. நீ 2மே வந்து மகாலட்சுமி பக்கத்தில் பயன்படுத்திட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ப்பா, குறி தப்பாக வச்சு அது வந்து சுட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா பண்ணேன்? திருப்பியும் இருந்த இடத்துலையே துப்பாக்கி வந்து மாற்றிட்டேன். லோட் பண்ணியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ராஜசேகர். லோட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன இருக்குது? சீதாவோட கைரேகை இருக்குது. இதனால தானே ராம் வந்து சந்தேகப்படுறான். இங்கே தான் ப்ரில்லியண்ட்டாக யாரோ ஒருத்தவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. வேறு ஒருத்தவங்க யாராவது தோட்டா வந்து போட்டிருக்கணும்ல, போட்டிருந்தா அவங்க மாட்டணும்ல அப்படின்னு சொல்லி ராஜசேகர் கேட்டோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சேதுராமன்லேருந்து எல்லாரும் சுற்றி இருக்கவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எனக்கு தான் தெரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி துரை வந்து ப்ரில்லியண்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. கைரேகை சீதாவோடது, தோட்டா இருக்கிறது வேற ஒருத்தவங்க கைரேகை. அப்போ நான் தோட்டாவில் இருக்கிற கைரேகை மேட்ச் பண்ணால் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி துரை வந்து அல்டிமேட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. துரை சூப்பராக சொன்னீங்க, ஆனால் தோட்டாவில் கைரேகையே இல்லை. என்ன சொல்கிறீங்க? கைரேகையே இல்லையா? இப்போ சீதா வந்து பயன்படுத்தியிருந்தா சீதாவோட கைரேகையும் தோட்டாவில் இருக்க கைரேகையும் மேட்ச் ஆகி ஈஸியாக வந்து சீதாவை தூக்கி உள்ளே வைக்கிறதுல ஒரு லாஜிக் பாயிண்ட் இருக்குது. ஆனால் தோட்டாவில் கைரேகை இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஜசேகர் வந்து கேட்குறாங்க. இது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இதில் என்ன எப்படி இருக்குது, இதை கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லி துரை வந்து கேட்குறாங்க. இது எப்படி ஆதாரம்னு சொல்கிறீங்க? மகாலட்சுமியை அமுச்சு வைக்கணும்னு மட்டும் அவங்க நினச்சி பார்க்கல. அந்த எக்ஸு சீதாவையும் மாட்டி விடணும் தான் அவங்க நினச்சிக்கிட்டு க்ளவுஸ் போட்டுட்டு தோட்டாவையும் வந்து மாட்டியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த பாயிண்ட்டை வந்து கோர்ட்டில் சொன்னால் கூட சீதாவுக்கு ஈஸியாக வந்து இன்னொரு ஜாமீன் வந்து கிடச்சிரும். ஏன்னா சீதாவோட கைரேகை வந்து மேட்ச் ஆகலை. யாரோ ஒருத்தவங்க சீதாவோட கைரேகை பயன்படுத்திக்கணும் தான் க்ளவுஸை வச்சு அவங்க இந்த தோட்டம் வந்து போட்டுட்டு கதையை முடிச்சிருக்காங்க. இதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க நம்ம சேதுராமன். சொன்னதுக்கு மன்னிச்சுக்கணும், வேற என்ன பண்ணுறது, கதையை முடிச்சிட்டாங்கன்னு தானே சொல்லணும். சொன்னதில் தப்பு இல்லை, என் மனசு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மகா எப்படியெல்லாம் இருந்தான்னு சொல்லி அந்த கேஸ் ஃபைலை பார்க்கும்போது மகாவோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது. கடைசியாக மகாவை தூக்கிட்டு போகும்போது இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி மகா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கில் சின்னதாக நினச்சி பார்க்குறாங்க நம்ம சேதுராமன் அந்த இடத்துல. சம்மந்தி இப்போ இந்த பாயிண்டில் வச்சு நம்ம கோர்ட்டில் வந்து ப்ரில்லியண்ட்டாக மூவ் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து ஒரு ஆதாரம் இருக்குது. எப்போதும் ஆதாரம் இல்லாமல் ஒரு பாயிண்ட் கிடைக்கிறது தான் ஒரு நல்ல விதமான க்ளூன்னு நான் சொல்லுவேன். இப்போதைக்கு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போயிருக்கோம், சீதா இந்த தப்பு பண்ணலைன்னு. ஆனால் இது மட்டும் போதாது, கூடிய சீக்கிரம் வந்து இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா மட்டும்தான் சீதா கம்ப்ளீட்டாக இதுலேருந்து வெளியே வர முடியும். நான் சொன்னது புரிஞ்சிச்சா? அப்போனா துரை வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. சீதாவை பர்டிகுலராக வந்து மாட்டி விடணுன்னு இந்த கைரேகை இல்லாமல் தோட்டம் வந்து வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாம் புரியுது, ஆனால் கைரேகே இல்லைன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? இதுதான் நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். இந்த ஏரியாவிலேருந்து யார் யார் எந்தெந்த நேரத்தில் வந்திருக்காங்க, மகாவை வந்து அனுப்பிச்சி வச்ச நேரம் என்ன, அந்த டைம் வந்து நமக்கு ரிப்போர்ட்டில் வந்து தெரியுது. அப்போனா இந்த ஏரியாவில் எப்படி இருந்தாலும் வந்திருப்பாங்கள்ல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியலன்னு துரை வந்து கேட்குறாங்க. துரை உங்களுக்கே புரியலன்னா என்ன சொல்கிறது? இந்த நேரம் ஒரு 8:15க்கு மகா அமுச்சு வச்சாங்கன்னா நைட் நேரம்னா வீட்டில் கேமராலாம் பதிவே இல்லையான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் பேசுகிறாங்க. வீட்டில் இருக்கிற கேமரா எங்கெங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான்
அவங்க இது மாதிரி வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் அவங்க இந்த நேரத்துக்கு முன்னாடி 8:15னா ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி 8 மணி 7:50 இந்த மாதிரி டயத்தை செக் பண்ணால் ஈஸியாக மாட்ட வாய்ப்பு இருக்குல்ல. சூப்பர். இதை வச்சு எதுவும் பண்ண முடியுமா தெரியல. இது ஒரு தியரி தான் இருக்குது. இந்த தியரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், எதுவும் கிடைக்குதானே. ஆனால் சீதா பண்ணலன்னு நம்ம இதை வச்சு பாயிண்ட் பண்ணி கோர்ட்டில் நிரூபிக்கலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ராஜசேகர். அஞ்சலி சத்யா பிரியா கிட்ட வந்து பேசுகிறாங்க செல்வி. சீதாம்மாவை வந்து இது மாதிரிலாம் பேசாதீங்க, தப்பு பண்ணாதீங்கன்னு, கைரேகை மட்டும்தான் சீதாவோடது இருக்குது, ஆனால் தோட்டால எந்த விதத்துலையும் கைரேகையே இல்லைங்கிற மாதிரி செல்வி வந்து பேசுகிறாங்க. அது எப்படி இல்லாமல் இருக்கும், எங்கன்னா ராம் அண்ணன் முட்டாளு நினச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது செல்வி நீ சொன்னதெல்லாம் கேட்டேன், எவிடன்ஸ் இருக்குமா, ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் வந்து குழந்தைங்க மனசை வந்து கலைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி ராம் வந்து சத்தம் போடுறாங்க. சீதா வந்துடுறாங்க. பாஸ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ராஜசேகர் வந்து சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காரு தெரியுமா, இதை வந்து உங்களுக்கு அனுபவம் இல்லாதனால தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியல, அப்போனா அங்கிளுக்கு என்னை விட திறமை அதிகம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தான் திறமை அதிகம்னு ராம் வந்து காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல. பாஸ் எனக்கு எதுவும் சிரிப்பு எதுவும் வரல, சிரிக்கிற மாதிரி அப்புறமேட்டு எதுவும் பேசுங்க, என்னது அனுபவம் இருக்கா, எங்கள் அப்பா 25 வருஷமாக இன்ஸ்பெக்டராக இருக்காப்புல, அவரோட அனுபவம் உங்களுக்கு கால் தூசியாக இருந்தாலும் வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓவராக பேசுகிற, நான் என்ன ஓவராக பேசுகிறேன், அங்கிள் இந்த கேஸ்லேருந்து முதல்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேணான்னு சொல்லு, நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்கன்னா எங்கள் அப்பா ஏன் இது மாதிரிலாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. சீதா உன்னோட அப்பா உன்னை காப்பாற்றணுன்னு தந்திரமான முறையில் வந்து அங்கிள் வந்து ப்ளே பண்ண தான் செய்வாப்பில், அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உன்னை எந்தெந்த ஆங்கிளில் வந்து சேவ் பண்ணால் எப்படி இன்னொரு வாட்டி ஜாமீன் வாங்குறதுன்னு எல்லாமே அவருக்கு தெரியும், இது எல்லாம் சத்தியமான உண்மை தான் அப்படின்னு சொல்லும்போது ராஜசேகர் ஓவராக தான் பண்ணுறாரு. ஆனால் அவர் எதுக்குன்னா வந்து இந்த கேஸில் வந்து மூக்க நுழைக்கணும், நீ போலீஸ் அதிகாரியா இல்லை அவங்க போலீஸ் அதிகாரியா, அவங்களுக்கு மேலே நீ தானே இருக்க, நீ வந்து கண்டிக்கூடாதா ராஜசேகரா அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன், எங்கள் அப்பாவை பேர் சொல்லி தான் கூப்பிடியா, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து கத்துறாங்க. ஏய் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னு தெரிய வேணா, என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி ராம் வந்து அஞ்சலி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. உன்னை சத்யா வந்து பேசுகிறாங்க, மரியாதையாக பேச சொல்லி எங்கள் அம்மாலாம் எனக்கு சொல்லித்தரலையே அப்படின்னு நம்ம சத்யா வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து ராம் எதுவுமே பதில் சொல்ல முடியாமல், நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கள் அப்பா ஏன் மூக்க நுழைக்க போகிறாங்க, எங்கள் அப்பா கரெக்டாக போகிறாங்க, உங்களுக்கு தான் எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சீதா ராம் மட்டும் விட்டுன்னு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒரு க்ளூ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் போது அஞ்சலி சத்யா பிரியா 3 பேர் ஹாலில் இருக்காங்க. அஞ்சலி வந்து ஓவரா தும்ரா வந்து ராஜசேகர் வந்து திட்டுறாங்க. இதை கேட்டவன் வந்து சேதுராமனும் துரையும் கடுப்பாயிட்டாங்க. சேதுராமா நீ மட்டும் குழந்தைங்களை கரெக்டாக வளர்த்துருந்தா இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வருமா, இப்போ தேவைலாம் ஒம்பளுக்குறாங்க பாருங்கன்னொன்னே அஞ்சலி வந்து சத்யாவை அடிக்கிறாங்க, சத்யா வந்து அஞ்சலி அடிக்கிறாங்க. எங்கள் மாமாவே இது மாதிரி பேசுவியா, சீதாவோட அப்பானா எனக்கும் அப்பா தான் அப்படின்னு சொல்லி தொலைச்சுன்னொன்னே மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருந்தோன்னே சேதுராமன் கடுப்பாய் கண்ணத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க 2 பேரையும். சீதாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம சத்யாவை அழுவாதன்னு சொல்லணும், நீ கரெக்டாக பொறுப்பாக நடந்து பார்த்துருந்தனா இது மாதிரி பிரச்சனையே வந்திருக்காதுன்னு துரை வந்து பேசுகிறாங்க. எல்லாமே மகா பார்த்துப்பான்னு தான் நினச்சேன், மகா இருந்த வரைக்கும் எல்லாமே வந்து தலை தூக்காமல் இருந்தாங்க, தலை தூக்காமல் இல்லை ஒரு பயத்தில் இருந்தாங்க, பயத்துக்கும் மரியாதைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி சீதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள தானே கொஞ்சம் திருத்திக்கலாம், சத்யா வந்து திருந்திட்டா டோட்டலாக அவங்கள்ட்டேருந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்துட்டா இதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணுங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வெளில வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சீதா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல.